என் பெயர் மதி. மாதவனுக்கும் எனக்கும் திருமணம் முடிந்து 2 மாதங்கள் தான் ஆகின்றன. எங்கள் வாழ்க்கை மிகவும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. மாதவனின் விருப்பப்படியே திருமணம் நடந்தது. ஆனால் மாதவன் என்னை திருமணம் செய்ய விரும்பவில்லை. ஏன் அவன் என்னை விரும்பவில்லை என்பது எனக்கு புரியவில்லை. மாதவன் என் வகுப்பு தோழன். எங்களுக்கு ஒருவரை ஒருவர் மிகவும் பிடிக்கும். அவனுக்கு என்னை மிகவும் பிடிக்கும் என்று தெரியும். எனவே அவன் என்னை திருமணம் செய்ய விரும்புவான் என்று நினைத்தேன். ஆனால் மாதவன் ஒருபோதும் என்னிடம் காதலை சொல்லவில்லை. நான் உன்னை விரும்புகிறேன், நீ எனக்கு நல்ல தோழி, ஆனால் உன்னை என்னால் திருமணம் செய்ய முடியாது என்று மட்டுமே சொல்லுவான். அவன் ஏன் அப்படி சொல்கிறான் என்று அப்போது எனக்கு புரியவில்லை. நான் அவனை காதலிக்க தொடங்கிவிட்டேன். மாதவன் மீது எனக்கு நிறைய காதல் இருந்தன. ஒரு நாள் வீட்டிற்கு வந்தபோது என்னை பெண் பார்க்க வேறு ஒரு குடும்பத்தினர் வந்திருப்பதை அறிந்தேன். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அந்த நபரை நான் திருமணம் செய்ய விரும்பவில்லை. என் காதல் மாதவனிடம் மட்டுமே இருந்தது. அவர்கள் சென்றவுடன் மாதவனுக்கு போன் செய்து எல்லாவற்றையும் சொன்னேன். மாதவன், இதில் கவலைப்பட என்ன இருக்கிறது? உன் பெற்றோரின் சொல்படி திருமணம் செய்து கொள், அவர்கள் உனக்கு நல்லதுதான் செய்வார்கள் என்றான். நான் மாதவனிடம், என் நல்லது கெட்டது எல்லாம் உன்னோடுதான் இருக்கிறது. என்னை திருமணம் செய்கிறாயா இல்லையா என்று சொல், இல்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்றேன். நான் மாதவன் மீது பைத்தியமாக இருந்தேன். என் பேச்சை கேட்டு மாதவன் பயந்து விட்டான். நீ எந்த தவறான முடிவும் எடுக்காதே, இன்று வீட்டிற்கு சென்று அம்மாவிடம் பேசுகிறேன் என்றான். நான் அவனிடம், இன்று இரவு வரைதான் உனக்கு நேரம் இருக்கிறது. என் பெற்றோர் அந்த வரன்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். எனக்கு உன்னிடமிருந்து ஆம் என்ற பதில் மட்டுமே வேண்டும். நீ மறுத்தால் என் மரணத்திற்கு நீதான் பொறுப்பு என்றேன். என் பேச்சை கேட்டு மாதவன் கலங்கி போனான். கவலைப்படாதே, நான் இரவு உனக்கு போன் செய்கிறேன் என்றான். நான் மாதவனின் போனுக்காக காத்து கொண்டிருந்தேன். மாதவனிடமிருந்து ஆம் என்ற பதில் வர வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டேன். மாதவன் போனுக்காக காத்திருந்து இரவு 12 மணி ஆகிவிட்டது. ஆனால் அவன் அழைக்கவில்லை. வழக்கமாக அவன் 11 மணிக்கு தூங்கி விடுவான். எனக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது. கடைசியில் இரவு 1 மணிக்கு நானே அவனுக்கு போன் செய்தேன். அவன் போனை எடுத்தான். நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் எனக்கு போன் செய்யவில்லை என்று கேட்டேன். அவன் குரல் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தது. என்னை மன்னித்து விடுமதி, என் அம்மா நம் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றான். ஏன் உன் அம்மா ஒப்புக்கொள்ளவில்லை? என்னிடம் என்ன குறை இருக்கிறது? நான் அழகாக தானே இருக்கிறேன் என்று கேட்டேன். அதற்கு மாதவன், அம்மா ஒப்புக்கொள்ளவில்லை, அவ்வளவுதான் என்றான். காதல் பைத்தியம் என் தலைக்கு ஏறி இருந்ததால் கோபத்தில் போனை துண்டித்துவிட்டு, இனி நான் என்ன செய்கிறேன் என்று பார் என்று கூறிவிட்டு என் கையில் இருந்த நரம்பை அறுத்து கொண்டேன். மறுநாள் கண் விழித்த போது நான் மருத்துவமனையில் இருந்தேன். மாதவனுக்கு எப்படி இது தெரிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் கண் விழித்த போது என் முன்னால் மாதவனும் அவனது அம்மாவும் இருந்தனர். என் வீட்டில் உள்ளவர்கள் என்னை மிகவும் திட்டிவிட்டார்கள். பிறகு மாதவனின் அம்மா எங்கள் வீட்டிற்கு வந்து பெண் கேட்டு வந்தார். நான் என் திட்டத்தில் வெற்றி பெற்றேன். இரு குடும்பத்தாரும் சேர்ந்து எங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தனர். எங்களுக்கு திருமணம் முடிந்து 1 மாதம் கடந்த நிலையில் திடீரென வெயில் அதிகரிக்க தொடங்கியது. அனைவரும் கோடைக்கால ஆடைகளை எடுக்க தொடங்கினர். என் புகுந்த வீட்டில் என் மாமியார் மற்றும் 2 நாத்தனார்கள் இருந்தனர். என் பெற்றோர் ஏழையானவர்கள். அதனால் அவர்கள் சாதாரணமான முறையில் என் திருமணத்தை நடத்தி வைத்தனர். மாதவனும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன்தான். மாதவனின் அம்மா ஏன் முதலில் எங்கள் திருமணத்திற்கு மறுத்தார் என்பது எனக்கு இன்றும் தெரியவில்லை. நானும் மீண்டும் அதை பற்றி கேட்க முயற்சிக்கவில்லை. என் கணவர் வீட்டில் சம்பாதிப்பவர் அவர் மட்டுமே. அவருக்கு தன் அம்மாவையும் அவருடைய 2 தங்கைகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அவர் மீது இருந்தது. இப்போது என் பொறுப்பும் அவரிடம் சேர்ந்திருந்தது. என் மூத்த நாத்தனாரான திவ்யாவிற்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டு நிச்சயதார்த்தமும் முடிந்துவிட்டது. இன்னும் ஓராண்டு கழித்துதான் திருமணம். அதனால என்னவோ அவளது நடத்தை மற்ற நாத்தனாரை போல இல்லாமல் என்னிடம் மிகவும் கனிவாக இருந்தது. அவள் என்னை மிகவும் மதிப்பாள். அவளுக்கும் எனக்கும் நல்ல நட்பு மலர்ந்திருந்தது. ஆனால் அவளை என்னால் மாதவனின் இடத்திற்கு மாற்ற முடியாது அல்லவா? என் கணவர் எனக்கு ஷாப்பிங் செய்ய சிறிது பணம் கொடுத்து அவர் தங்கையுடன் செல்ல சொன்னார். ஆனால் நான் மாதவனிடம் அடம்பிடித்தேன். நீதான் என்னை அழைத்து செல்ல வேண்டும், உன்னுடன் தான் வருவேன் என்றேன். அவன் என் பேச்சை கேட்டு சிரித்துவிட்டு, புரிந்து கொள்ள முயற்சி செய். பெண்களுக்கு என்னென்ன துணிகள் பிடிக்கும் என்பது எனக்கு தெரியாது. அங்கே என்னிடம் நீ ஆலோசனை கேட்டால் நான் என்ன சொல்வேன்? திவ்யாவை அழைத்து செல், அவளுக்கு நல்ல ரசனை இருக்கிறது, அவளுடன் உனக்கும் நல்ல நட்பும் இருக்கிறது என்றார். மாதவன் சொன்னது சரிதான் என்று எனக்கு பட்டது. எனவே அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அன்று இரவு அவர் என்னை வெளியே அழைத்து சென்று இரவு உணவு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று வாக்குறுதி வாங்க நான் மறக்கவில்லை. மாதவன் அதற்கு சம்மதித்தார். ஆனால் அவர் முகத்தில் ஏதோ ஒரு தயக்கம் தெரிந்தது. நான் அதை பற்றி கேட்கவில்லை.
ஏனெனில் எனக்கு ஷாப்பிங் செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. திவ்யாவை அழைத்து கொண்டு கடை வீதிக்கு சென்றேன். என் கணவர் சுடிதார் எடுக்க பணம் கொடுத்திருந்தார். நான் 2 துணிகளை தேர்ந்தெடுத்தேன். என் நாத்தனாருக்கு பிடிக்குமே என்று அவளுக்கு வளையல்கள் வாங்கி கொடுத்தேன். அதை பெற்றுக்கொண்டு அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். என்னிடம் மீதி பணம் இல்லாததால் அவளுக்கு துணிகள் வாங்கி கொடுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டேன். ஆனால் அவள், அண்ணி, நீங்கள் தான் உலகத்திலேயே சிறந்த அண்ணி என்று என்னிடம் கூறினாள். அதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். என் புகுந்த வீட்டில் என் இடத்தை பலப்படுத்தி கொள்ள விரும்பினேன். என் கணவர் படித்தவர், மிகவும் புத்திசாலி. அவருடைய அந்த திறமையை பார்த்தே நான் அவர் மீது காதல் கொண்டேன். அவருக்கு என் மீது அளவற்ற அன்பு இருந்தது. மாதவனின் அன்பில் மூழ்கி என்னை பிரிந்து இருக்க முடியாத அளவுக்கு நான் நேசிக்க வேண்டும் என்று நினைத்தேன். வீட்டிற்கு திரும்பியதும் நான் வாங்கிய துணிகளை பெருமையுடன் என் கணவரிடம் காட்டினேன். அவருக்கு அவை மிகவும் பிடித்து போயின. அவருடைய முகத்தை பார்த்தபோது என் எல்லா கஷ்டங்களும் பலன் தந்துவிட்டதாக உணர்ந்தேன். என் கணவர் அறைக்குள் வந்தார். நானும் அவர் பின்னாடியே சென்றேன். வாங்கிய துணிகளில் ஒன்றை அணிந்து கொண்டு அழகாக தயாரானேன். பிறகு என் கணவரிடம் கிளம்பலாமா என்றேன். அவர் அதிர்ச்சியுடன் எங்கே கிளம்ப வேண்டும் என்று கேட்டார். நீங்கள் மறந்து விட்டீர்களா? இன்று இரவு நாம் வெளியேதான் சாப்பிட வேண்டும் என்று வாக்குறுதி அளித்தீர்களே என்றேன். ஓ ஆமாம், ஞாபகம் வந்துவிட்டது. அரை மணி நேரத்தில் கிளம்புவோம். நான் வெளியே போய்விட்டு வருகிறேன் என்றார். அரை மணி நேரம் என்று சொல்லிவிட்டு அவர் எங்கே போனார் என்றே தெரியவில்லை. அரை மணி நேரம் அல்ல, 2.5 மணி நேரம் கழித்துதான் வீட்டிற்கு வந்தார். மணி இரவு 9 ஆகிவிட்டது. பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நல்ல ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்த பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். நன்றாக பொழுதை கழித்தோம். என் கணவர் ஏழையாக இருந்தாலும் என் ஆசைகளை நிறைவேற்றுவார். இரவு 12 மணிக்குள் வீட்டிற்கு திரும்பிவிட்டோம். நான் அணிந்திருந்த புதிய உடைகளை களைத்துவிட்டு பழைய உடைகளை அணிந்து கொண்டேன். ஆனால் மறுநாள் நான் குளியலறைக்கு துணிகளை எடுக்க சென்றபோது என் காலடியில் பூமி நின்றது. நான் நேற்று வாங்கி வந்த புதிய உடைகள் அனைத்தும் கத்திரிக்கோளால் வெட்டப்பட்டிருந்தன. எல்லா இடங்களிலும் துளைகள் இருந்தன. அதை பார்த்து என் கண்கள் விரிந்தன. அடுத்த சுடிதாரையும் பார்த்தேன். அதுவும் அதே போல் வெட்டப்பட்டிருந்தது. நான் என் கணவரிடம், என் துணிகள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சொல்லி இருக்கலாம், நான் மாற்றி இருப்பேன், எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று கேட்டேன். மாதவன் தான் இதை செய்திருப்பான் என்று நினைத்தேன். பீரோவில் இருந்த என் மற்ற துணிகளும் ஆங்காங்கே வெட்டப்பட்டிருந்தன. என்னிடம் இப்போது அணிவதற்கு நான் அணிந்திருந்த இந்த ஒரு உடை மட்டுமே இருந்தது. என் கணவரின் இந்த செயலை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. தலையில் கை வைத்து அழுது கொண்டே அமர்ந்து விட்டேன். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என் கணவர் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தார். நான் உடனே என் மாமியாரின் அறைக்கு சென்று வெட்டப்பட்ட துணிகளை காட்டினேன். என் மாமியார், உன் துணிகளை நான் தான் இப்படி வெட்டினேன் என்றார். இதை கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். மேலும் அவர், இன்று இரவு இந்த உடைகளை அணிந்து தயாராக இரு, நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த துணிகளை அணிந்து கொண்டு எங்கே செல்வேன்? இவை அணிவதற்கு லாயக்கற்றவை. ஏன் இப்படி செய்தீர்கள்? வேறு துணி எதுவும் என்னிடம் இல்லையே என்று கதறினேன். அதற்கு என் மாமியார், நான் இப்போது பிஸியாக இருக்கிறேன், இதை பற்றி பிறகு பேசலாம் என்று கூறிவிட்டார். அழுது கொண்டே என் அறைக்கு திரும்பினேன். நான் அறைக்கு வந்தபோது என் கணவர் அங்கே இல்லை. அவர் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார். இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவே இல்லை. நாள் முழுவதும் என் உடைகளை பற்றிய கவலையிலும் அழுகையிலுமே கழிந்தது. கவலையினால் நான் சாப்பிடவும் இல்லை. என் கணவரும் மதிய உணவை சாப்பிடவில்லை. அவர் வீட்டிலிருந்து சென்றவர் திரும்பி வரவில்லை. மாலை நேரம் வந்தது. என் மாமியார் அவசரமாக அறைக்குள் வந்து, மருமகளே, இந்த துணிகளை போட்டுக்கொள், சீக்கிரம் கிளம்பு, நாம் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று காலையிலேயே சொன்னேனே என்றார். நான் என் மாமியாரிடம், நீங்கள் என்னிடம் விளையாடுகிறீர்களா? கிழிந்து போன இந்த துணிகளை அணிந்து கொண்டு நான் எங்கே செல்வேன்? என்னால் இப்படி உடை அணிய முடியாது என்றேன். அவர் உடனே அந்த வெட்டப்பட்ட சுடிதாரை என் கையில் கொடுத்து, சீக்கிரம் அணிந்து கொள், நான் சொல்வதை செய் என்றார். என் மாமியாரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் பேசுவதை என்னால் நம்பவே முடியவில்லை. மிகுந்த வேதனையுடனும் ஆச்சரியத்துடனும், அத்தை, நான் எப்படி இப்படி உடை அணிவேன் என்று கேட்டேன். அவர் திடீரென்று கோபமடைந்து, உனக்கு ஒரு விஷயம் சொன்னால் புரியாதா? நான் சொல்வதை செய், உனக்காக வெளியே காத்து கொண்டிருக்கிறேன். 5 நிமிடம்தான் நேரம், சீக்கிரம் தயாராகி வெளியே வா, இல்லையென்றால் என்னை விட மோசமானவர் யாரும் இல்லை என்று மிரட்டினார். மாமியாரின் பேச்சை கேட்டு நான் வேறு வழியின்றி குளியலறைக்கு சென்று அந்த துணிகளை அணிந்தேன். எனக்கு திருமணமான ஒரே மாதத்திலேயே என் மகிழ்ச்சி பறிபோய்விட்டதே என்று கதறி அழுதேன். என் மாமியாரின் பயத்தினால் அந்த உடைகளை அணிந்து கொண்டு வெளியே வந்தேன். வெளியே வந்தபோது என் கணவர் அங்கே நிற்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். என் கணவரை அழுது கொண்டே பார்த்தேன். அவருக்கு என் நிலைமை புரிந்தும் அவர் அமைதியாகவே நின்றார்.
நான் அழுவதை பார்த்து என் மாமியார் புன்னகைத்தார். என் மாமியார் மாதவனிடம் போய் அந்த துணியை எடுத்துக்கொண்டு வா என்றார். அது என்ன துணி என்று எனக்கு புரியவில்லை. முதலில் என் கணவர் தலையசைத்து மறுத்தார். ஆனால் மாமியார் முறைத்தவுடன் அவர் கருப்பு நிற துணி ஒன்றை கொண்டு வந்தார். என் மாமியார் என்னை பார்த்து அவரே என் கண்ணீரை துடைத்துவிட்டு சிரி என்றார். நான் சிரமப்பட்டு என்னை மாற்றிக்கொண்டு சிரித்தேன். என் மாமியார் என் தலையில் கை வைத்து என்னுடன் வா என்றார். முற்றத்திற்கு சென்றதும் என் கண்களை அந்த கருப்பு துணியால் கட்டினார். கண்களை ஏன் கட்டுகிறீர்கள் என்று கேட்டேன். மாமியார் பதில் சொல்லவில்லை. என் காதருகே வந்து, மருமகளே, இந்த கட்டை அவிழ்க்க கூடாது, மீறினால் உன் கணவர் உனக்கு விவாகரத்து கொடுத்து வீட்டை விட்டு துரத்தி விடுவார் என்று ரகசியமாக கூறினார். மாமியாரின் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டேன். என் கணவரை அடைவதற்கு நான் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருந்தேன். இப்போது மாமியார் சொல்வதை கேட்டு நடப்பதை தவிர வேறு வழி இல்லை. நான் இதயம் நொந்து போயிருந்தேன். கத்திரிக்கோளால் கிழித்த அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு எங்கே செல்கிறோம் என்று தெரியாமல் நின்றேன். கடவுளை வேண்டிக் கொண்டு கிளம்பினேன். கண்களை கட்டியிருந்ததால் மாமியார் என் கையை பிடித்து அழைத்து சென்றார். நாங்கள் நீண்ட தூரம் நடந்தோம். சிறிது நேரத்தில் சுற்றி நிறைய மக்கள் இருப்பதை உணர்ந்தேன். ஏதோ ஒரு நெரிசலான இடத்தில் நிற்பதை என்னால் உணர முடிந்தது. நான் நீண்ட தூரம் நடந்ததால் சோர்வடைந்தேன். என் மாமியார் என்னை ஓர் இடத்தில் அமர வைத்தார். அங்கே அரை மணி நேரம் அமர்ந்திருந்தேன். பிறகு மாமியார் மீண்டும் நடக்க சொன்னார். வேறொரு இடத்திற்கு சென்றோம். அந்த இடத்தில் சுற்றிலும் கடுமையான இரைச்சல் சத்தம் கேட்டது. காதுகளை துளைக்கும் அளவுக்கு வாகனங்களின் சத்தம் கேட்டது. நான் என் காதுகளை பொத்திக் கொண்டேன். என் மாமியார் பேசக்கூடாது என்று சொல்லி இருந்ததால் நான் அமைதியாகவே இருந்தேன். இங்கேயும் என் மாமியார் என்னை தரையில் அமரச் சொன்னார். நானும் அமர்ந்தேன். வாகனங்களின் சத்தத்தை கேட்டு ஏதோ ஒரு திறந்த வழி சாலையில் என்னை அமர வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டேன். என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் எது நடந்தாலும் அது நல்லதாகவே தெரியவில்லை. வேறு வழியின்றி அந்த சூழலில் கடந்து போனேன். 1 அல்லது 2 மணி நேரம் அங்கே செலவிட்ட பிறகு நாங்கள் கிளம்பினோம். நான் வந்த வழியை அடையாளம் காண முயன்றேன். ஆனால் முடியவில்லை. அது ஏதோ ஒரு சாலை என்பது மட்டும் உறுதி. வீட்டிற்கு வந்ததும் மாமியார் என் கண்கள் கட்டப்பட்டிருந்த துணியை அவிழ்த்துவிட்டு அறைக்கு செல்ல சொன்னார். அறைக்கு சென்றபோது மாதவன் தலையை குனிந்தபடி கட்டிலில் அமர்ந்திருந்தான். நான் மிகவும் சோர்வாக இருந்ததால் எதுவும் பேசாமல் படுத்துக்கொண்டேன். மாதவனிடம் எனக்கு மிகுந்த கோபம் இருந்தது. என்னை பார்த்ததும் அவன் என் கால்களை அவிழ்த்துவிட தொடங்கினான். எனக்கு கால்கள் வலிக்கவே நான் அதை தடுக்கவில்லை. நான் பேசாமல் இருப்பதை பார்த்த மாதவன், மதி, இன்று நடந்ததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். நாளை உன்னை ஷாப்பிங்கிற்கு அழைத்து செல்கிறேன். உனக்கு விருப்பமான துணிகளை வாங்கிக்கொள் என்றான். நான் சட்டென்று கால்களை பின்வாங்கிக் கொண்டு, மீண்டும் உன் அம்மா என் துணிகளை கிழித்து விட்டால் என்ன செய்வது என்று கோபமாக கேட்டேன். என் பேச்சை கேட்டு அவன் தலையை குனிந்து கொண்டான். அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்டு ஓய்வெடுக்க சொன்னான். ஆனால் எனக்கு அவனது சமாதானம் தேவைப்படவில்லை. அவனது அம்மாவின் செயலுக்கு மாதவனும் உடந்தையாக இருந்ததால் அவன் மீது எனக்கு பெரும் கோபம் இருந்தது. கண்களை மூடி உறங்கி போனேன். 1 மணி நேரம் கழித்து எழுந்தபோது எனக்கு பசித்தது. உணவு உட்கொள்ளவில்லை. இந்த மனிதர்கள் என் அமைதியை குலைத்து விட்டார்கள். இது இன்னும் ஆரம்பம்தான் என்று எனக்கு தோன்றியது. மறுநாள் மாதவன் அலுவலகத்திற்கு லீவு போட்டுவிட்டு என்னிடம் கெஞ்சி மார்க்கெட்டுக்கு அழைத்து சென்றான். நான் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் அமைதியாக இருந்தேன். அவன் தன் விருப்பப்படி 2 சுடிதார்களை எனக்கு வாங்கி கொடுத்தான். ஷாப்பிங் முடிந்து வந்தது மாதவன் தன் நண்பனை பார்க்க போவதாக கூறி வெளியே சென்று விட்டான். என் மாமியார் என்னை அறைக்கு அழைத்து அன்பாக பேசினார். மாதவனுக்கு பெரிய இடங்களில் இருந்து வரன்கள் வந்தன. ஆனால் அவன் உனக்காகவே உன்னை திருமணம் செய்து கொண்டான். அவன் மிகவும் அழகானவன், அறிவானவன். நீ தற்கொலை செய்து கொள்வேன் என்று பயமுறுத்தியதால் தான் அவன் பயந்து என் சம்மதத்தை பெற்றான். இப்போது நீ என் மகனின் விருப்பத்திற்காக நடந்த சிறிய விஷயத்தை பெரிதுபடுத்தி உங்கள் திருமண வாழ்க்கையை ஏன் கெடுத்துக் கொள்கிறாய்? மாதவன் உன்னை மிகவும் நேசிக்கிறான். அதனால்தான் உன்னை ஷாப்பிங்கிற்கு அழைத்து சென்றான் என்றார். மாமியாரின் பேச்சு எனக்கு சரியாக பட்டது. மாதவன் என்னை பிரிந்து விடுவானோ என்று பயம் எனக்குள் இருந்தது. அவன் எனக்காக பல தியாகங்களை செய்திருக்கிறான் என்று தோன்றியது. நான் என் அறைக்கு வந்து அவன் வரும் வரை காத்திருந்தேன். அவன் வந்ததும், மாதவன், என் தவறுக்கு நான் வருந்துகிறேன். நாம் மீண்டும் பழையபடி இருக்கலாம். ஆனால் ஒரு வாக்குறுதி கொடு. உன் அம்மா அன்று செய்தது போல இனி நடக்கக்கூடாது என்றேன். மாதவன் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தான். பிறகு என் கண்களை உற்று பார்த்து, மதி, என் அம்மா கொஞ்சம் பிடிவாதக்காரர், கோவக்காரர் என்பது உனக்கு தெரியும் தானே என்றான். மாதவன் அம்மா பிடிவாதக்காரர் தான். ஆனால் மனதளவில் அவர் மிகவும் நல்லவர். எனக்காகவும் என் மகிழ்ச்சிக்காகவும் தான் அவர் நம் திருமணத்திற்கு சம்மதித்தார். உனக்கு எல்லா மகிழ்ச்சியையும் தர நான் முயற்சி செய்கிறேன் என்றான்.
மாதவனின் பேச்சை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தாலும் அவன் தன் அம்மாவை பற்றி ஏதோ மறைப்பதாக எனக்கு தோன்றியது. அதை காலப்போக்கில் தெரிந்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன். அன்று மாலை என் நாத்தனார் அறைக்கு சென்று அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அறைக்கு திரும்பிய போது மீண்டும் என் புதிய துணிகள் கத்திரிக்கோளால் வெட்டப்பட்டிருப்பதை கண்டு கடும் கோபமடைந்தேன். எல்லாம் சரியாகிவிட்டது என்று நினைத்தது என் தவறுதான். மாலை நேரம் என் மாமியார் மீண்டும் அறைக்குள் வந்து, சீக்கிரம் இந்த உடைகளில் ஒன்றை அணிந்து தயாராகு, நாம் கிளம்ப வேண்டும் என்றார். எதற்காக இப்படி செய்கிறார் என்று புரியவில்லை. நான் எந்த கேள்வியும் கேட்காமல் அமைதியாக அணிந்து கொண்டேன். அவர் என் கண்களை கருப்பு துணியால் கட்டிவிட்டு, இன்று இந்த துணியை அவிழ்க்க முயற்சி செய்தால் என் மகனை வைத்து உனக்கு விவாகரத்து பெற்று தருவேன். என் மகன் என் சொல்லை எவ்வளவு கேட்பான் என்பது உனக்கே தெரியும் என்றார். இதை கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். மாமியார் என் கையை பிடித்து அழைத்து சென்றார். மாதவன் அப்போது வீட்டில் இல்லை. நேற்று போலவே இன்றும் நீண்ட தூரம் நடக்க வேண்டி இருந்தது. என் கால்கள் வலிக்க தொடங்கின. நான் அழுது கொண்டே அவர் சொன்னதை கேட்டு நடந்தேன். மாதவனை மணமுடித்தது என் வாழ்வின் மிகப்பெரிய தவறு என்று அப்போது உணர்ந்தேன். என் பெற்றோர்கள் வேறொரு இடத்தில் வரன் பார்த்திருந்தார்கள். அது மிகவும் வசதியான குடும்பம். காதல் திருமணம் 90% தோல்வியில்தான் முடியும் என்று என் அம்மா அன்று சொன்னது இப்போது என் நினைவுக்கு வந்தது. அன்று என் பிடிவாதத்திற்காக என் பெற்றோரும் மாதவனின் அம்மாவும் திருமணத்திற்கு சம்மதித்த போது என் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் என் வாழ்க்கை இப்படி நரகமாகும் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அன்று போலவே இன்றும் அதே சத்தமும் வாகனங்களின் இரைச்சலும் நிறைந்த இடத்திற்கு என்னை அழைத்து சென்றார். 2-3 மணி நேரம் என்னை அங்கேயும் இங்கேயும் நடக்க வைத்தார். எங்கும் பேசக்கூடாது என்று கடுமையாக எச்சரித்தார். வீட்டிற்கு வந்தது மாதவன் என் கால்களை அவிழ்த்துவிட வந்தான். ஆனால் எனக்கு எந்த நிம்மதியும் இல்லை. மாதவனிடம் உன் அம்மா ஏன் இப்படி செய்கிறார் என்று கேட்டேன். அவன் வழக்கம் போல அமைதியாக இருந்தான். உண்மையை நானே கண்டுபிடிக்க வேண்டும் என்று அன்று இரவு முழுவதும் திட்டமிட்டேன். மறுநாள் மாதவன் ஷாப்பிங் அழைத்து செல்வதாக கூறினான். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். மாமியாரிடம், அத்தை, இன்று மாலை எத்தனை மணிக்கு கிளம்ப வேண்டும் என்று கேட்டேன். அவர் புன்னகையுடன் மாலை 5 மணிக்கு தயாராக இரு என்றார். மாதவனிடம் பேசுவதை நான் நிறுத்திவிட்டேன். ஏனெனில் அவன் எதையும் என்னிடம் வெளிப்படையாக சொல்வதில்லை. வீட்டிலிருந்த நாத்தனாரும் எதையும் அறியாமல் இருந்தார். ஏனெனில் என் மாமியார் அவர்களை அறைக்குள்ளேயே வைத்திருந்தார். மதியம் மாதவன் வந்து ஷாப்பிங் போகலாம் வா என்றான். நான் உடல்நிலை சரியில்லை என்று பொய் சொல்லி தவிர்த்து விட்டேன். மாலை 5 மணி ஆனது. நான் அந்த கிழிந்த உடைகளில் ஒன்றை அணிந்து தயாரானேன். அப்போது மாதவன் தன் அம்மாவிடம், அம்மா ப்ளீஸ் மதியை இப்படி அலைய விடாதீர்கள், அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கெஞ்சுவதை கேட்டேன். ஆனால் என் மாமியார் வழக்கம் போல என் கண்களை கட்ட முயன்றார். நான் அவரிடம், அத்தை, இந்த செருப்பு கால்கள் வலிக்கிறது, வேறொன்று போட்டு வருகிறேன் என்று கூறி அறைக்குள் சென்றேன். அறைக்கு சென்றதும் கட்டப்பட்டிருந்த கருப்பு துணியை கலற்றினேன். அதில் ஒரு சிறிய ஓட்டை போட்டேன். யாரும் பார்க்காதபடி அதை திரும்பவும் அணிந்து கொண்டு வெளியே வந்தேன். மாமியார் என்னை கூட்டிக் கொண்டு நடந்தார். நாங்கள் வழக்கம் போல் ஒரு இடத்திற்கு சென்றோம். மாமியார் என்னை ஒரு ஓரத்தில் அமர வைத்தார். அங்கே அமர்ந்திருந்த போதுதான் என் கண்கள் விழி பிதுங்கி போயின. மாமியார் ஒரு பலகையையும் ஒரு கிண்ணத்தையும் என் முன் வைத்தார். மக்கள் வந்து அந்தந்த கிண்ணத்தில் பணம் போட்டு சென்றனர். மாமியார் எவ்வளவு புத்திசாலி என்றால், கிண்ணத்தில் விழும் சத்தம் கேட்காமல் இருக்க ஒரு வெள்ளை துணியை விரித்திருந்தார். நான் ஒரு பிச்சைக்காரி போல மாற்றப்பட்டதை உணர்ந்தேன். இத்தனை நாட்களாக என்னை கட்டிய கண்களுடன் எங்கே அழைத்து சென்றார்கள் என்ற ரகசியம் இப்போது புரிந்தது. சுமார் 2-3 மணி நேரம் மாமியார் பிச்சை எடுக்க வைத்து நிறைய பணம் சேர்த்தார். வீட்டிற்கு வந்ததும் நான் பொறுமை இழந்தேன். வீட்டிற்குள் நுழைந்ததும் மாமியார் முன்னாலேயே என் கண்களில் கட்டியிருந்த துணியை கலற்றினேன். மாதவன் அங்கேதான் இருந்தான். மாமியார் கோபமடைந்து, எதுக்கு துணியை கலற்றினாய் என்றார். நான், இன்று எவ்வளவு சம்பாதித்தீர்கள் அத்தை என்று கேட்டேன். என் கணவன் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். நான் அவனை பார்த்து, உன் அம்மா என்னை பிச்சை எடுக்க வைக்கிறார் என்பது தெரிந்தும் ஏன் மறைத்தாய்? என் உடைகளை ஏன் கிழித்தீர்கள் என்று இப்போது புரிகிறது என்று கதறினேன். என் மாமியார் என்னை மிரட்டினார். வாயை மூடு, இல்லையென்றால் விவாகரத்து பெற்று தருவேன் என்றார். நான், இன்று உண்மை தெரிந்தாக வேண்டும், இல்லையென்றால் நானே இந்த வீட்டை விட்டு போய்விடுவேன். என் பெற்றோர் ஏழைதான், ஆனால் பிச்சை எடுக்க விட மாட்டார்கள் என்றேன். மாதவன் பயந்து போய், மதி, தயவு செய்து என்னை விட்டு போய்விடாதே, நான் உண்மையை சொல்கிறேன் என்றான். அவன் பேச ஆரம்பித்தான். அம்மா ஏற்கனவே தன் தோழியின் பணக்கார மகளே எனக்கு நிச்சயம் செய்திருந்தார். நான் உன்னை விரும்பியதால் அம்மாவை எதிர்த்தேன். நீ தற்கொலைக்கு முயன்ற போது நான் அம்மாவை கெஞ்சி கேட்டு உன் உயிரை காப்பாற்றினேன். அம்மா என்னிடம், உன் குடும்பம் தகுதியற்ற குடும்பம் என்பதால் திருமணம் செய்ய விடமாட்டேன் என்றார்.
என் அம்மாவின் தோழி மகள் எனக்கு வரதட்சணையாக காரு, பங்களா மற்றும் 5 லட்சம் ரூபாய் தருவதாக இருந்தது. என் தங்கையின் திருமண பொறுப்பு என் மீது இருந்ததால் அம்மாவிற்கு அந்த பணம் தேவைப்பட்டது. எனவே நீ என்னுடன் இருக்க வேண்டும் என்றால் அவளை இந்த வேலைகளை செய்ய வைத்து எனக்கு தேவையான பணத்தை வேகமாக சம்பாதிப்பேன் என்று அம்மா கட்டளை விதித்தார். உன்னை பிச்சைக்காரி போல மாற்றி நான் ஊமை மற்றும் குருடி என்று போடு வைத்து பிச்சை எடுக்க வைத்தது அம்மாவின் திட்டம். நீ அடையாளம் தெரியாமல் இருக்கவே உன் கண்களை கட்டினார் என்றார். என் மாமியாரின் செயலை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் அவரை தாயாக நினைத்தேன். ஆனால் அவர் என்னை பிச்சை எடுக்க வைத்திருக்கிறார். நான் மாதவனிடம் நீ முன்பே சொல்லி இருக்கலாமே என்று கேட்டேன். மாதவன், நான் சொன்னால் நீ என்னை விட்டு போய்விடுவாய் என்று பயந்தேன். நான் உன்னை நேசிக்கிறேன். என்னால் அம்மாவையும் எதிர்க்க முடியவில்லை. நான் இருவருக்கும் இடையில் சிக்கி தவித்தேன் என்றான். நான் என் மாமியாரை பார்த்து, உங்களுக்கு பெரிய இடத்து பெண் மருமகளாக வர வேண்டும் என்று நினைத்தீர்கள். சரி, உங்கள் விருப்பப்படியே உங்கள் மகனுக்கு பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொடுங்கள். நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் 2 மகள்களுக்கும் இதே கதிதான் வரும். கடவுள் ஒரு நாள் உங்களிடம் கணக்கு கேட்பார் என்றேன். நான் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு வெளியேற முயன்றேன். என் பேச்சை கேட்டு மாமியார் தன் மகள்களை நினைத்து நடுங்கினார். தன் மகள்களுக்கு இப்படி நடந்தால் என்னவாகும் என்று அவருக்கு தோன்றியது. அவர் என் கையை பிடித்து, மருமகளே, என்னை மன்னித்து விடு. குடும்ப சுமையாலும் என் மகனின் வருமானம் போதாததாலும் தான் இந்த தவறான வழியை தேர்ந்தெடுத்தேன். என்னை மன்னித்து விடு என்று கண்ணீர் விட்டு அழுதார். நான் அவரை தேற்றினேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள். நானும் மாதவனும் கடுமையாக உழைத்து உங்கள் மகள்களின் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி முடிப்போம் என்று உறுதியளித்தேன். சொன்னபடியே நாங்கள் இருவரும் உழைத்தோம். சில ஆண்டுகளில் என் நாத்தனார் இருவரின் திருமணத்தையும் சிறப்பாக முடித்தோம். என் மாமியார் தன் தவறை உணர்ந்து இப்போது என்னை மருமகளாக பார்க்காமல் மகளாகவே நடத்துகிறார். இப்போது எங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருக்கிறாள். என் மாமியார் அவளுடன் விளையாடுவதை பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. என்னால் என் புகுந்த வீட்டை மாற்ற முடிந்தது என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.